ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முளைக்கட்டிய பயிரில் தாங்க வடை செய்ய போகிறோம். என்னென்ன பயிர் நான் ஊற போட்டிருக்கேன் அப்படின்னா, தட்டைப்பயிர் 1 கப்பு, பச்சை பயிர் 1 கப்பு, இது ரெண்டும் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே பாத்திரத்தில் மூடி வச்சிட்டோம்னா முளைப்பு வந்துருங்க. சாயங்காலம் நம்ம இந்த வடை செய்யும்போது கரெக்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ டைமில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்தியானது. நான் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் இதுக்கு நம்ம வடைக்கு சேர்த்துற பொருட்கள் எல்லாம் சேர்த்திக்கலாம். இஞ்சி 1 துண்டு நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 கட்டி பூண்டு அது நல்லா தோலோடையே போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, அரை டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவைக்கேற்ப. காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம இன்னும் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். அதனால் நான் 3 மிளகா சேர்த்திருக்கேன். இப்போ மூடி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள், வடை பதத்துக்கு நல்லா குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியே சேர்க்க வேணாங்க. அந்த பயிரில் ஈரப்பதம் இருக்கும், அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம். இந்தளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். அது பார்க்குறதுக்கு தண்ணியே இல்லாமல் தான் இருக்கும். நம்ம அரைக்கும் போது நல்லா தண்ணி விட்டுரும். ஸோ அதனால் தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு இது கூட பச்சை மிளகா 3 கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ஷேப்பில். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதையும் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் நல்லா போட்டு கலந்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கிட்ட இல்லைங்க, ஸோ அதனால் நான் போடல. இந்த வடைக்கு நம்ம பெருங்காயத்தூள் போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு சில பேருக்கு இது சேராமல் கூட போகலாம். இந்த பயிர் வகைன்னா ஒரு சில பேருக்கு சேராமல் போயிடும். ஸோ அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி இல்லை அப்படின்றதுனால நான் போடலை. அப்புறம் இதை வடையை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு வடைகளை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் வச்சாச்சுங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சா அப்படின்ட்டு கொஞ்சம் போட்டு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடைகள் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. வடை போட்ட உடனே நம்ம கலந்து விட்டுறக்கூடாது, உடஞ்சி போயிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு சைடு. இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமாக ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்திங்க. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ மொறுன்னு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து மாற்றிக்கிட்டு இன்னொரு பேட்ச் இருக்குது, அதையும் போட்டு எடுத்துடலாம். இது ஈவினிங் அந்த டீ டைமில் சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்போ இந்த பேட்ச் போட்டுட்டு நம்ம டீக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் காஃபி தாங்க செய்ய போகிறேன். ஏன்னா நான் ரொம்பவே ஒல்லியாக இருக்கேன்னா, ஸோ அதனால் இனிமேல் பால் சேர்த்திக்கக்கூடாது அப்படின்ட்டு மார்னிங் ஒரு டைம் டீ குடிக்காமல் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது, அது வேறு விஷயம். பட் இந்த ஈவினிங் டைம்லையெல்லாம் நம்ம பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போ பிளாக் காஃபி தாங்க போட்டுட்ருக்கேன். வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது செம்மையாக டேஸ்ட்டாக நாங்கள் டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட போகிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.